Namaste, welcome to Nifya's online Hindi course. நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிர பாஷா தோஹை தான் பார்க்க போகிறோம். நமக்கு ராஷ்டிர பாஷாவில் கபீர் கே தோஹை, ரஹீம் கே தோஹை ரெண்டு இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் கபீர் கே தோஹை தான் பார்க்க போகிறோம். ஸோ கபீர் கே தோஹையில் நமக்கு இந்த கண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? கண்டெஸ்ட் அப்படின்னா இதுதான் நம்ம மனப்பாட பாடல், இதுதான் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. இந்த 3 தோஹை ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 5 பஹர் தந்தே கயா, 3 பஹர் கயா சோய், 1 பஹர் ஹரி நாம் பின் முக்தி கைசே ஹோய். பஹர் அப்படின்னா 3 மணி நேரம். நோட் பண்ணிக்கோங்க, மீனிங் புரிஞ்சு படிங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பஹர் அப்படின்னா 3 மணி நேரம். 5 பஹர் அப்போது 5 3 மணி நேரம், அப்படின்னா 15 மணி நேரம். தந்தே கயா, தந்தே அப்படின்னா நம்மளுடைய வேலைகளுக்கே, நம்ம ஒர்க் பண்ணுறது, படிக்கணுன்னா படிக்கிறது, அப்புறம் குளிக்கிறது, சாப்பிட்றது, சமைக்கிறது, எவ்வளோ வேலை இருக்குது. அந்த மாதிரி 15 மணி நேரம் நம்ம வேலைகளுக்கே போயிடுது. 3 பஹர் கயா சோய், 3 பஹர் 3 மணி நேரம்னா 9 மணி நேரம். 9 மணி நேரம் வந்து நமக்கு தூக்கத்திலே போயிடுது. சோய்னா தூங்குறது. ஸோ நம்ம தூங்குறதுக்கே 9 மணி நேரம் போயிடுது. 1 பஹர் ஹரி நாம் பின் முக்தி கைசே ஹோய். 1 பஹர் ஒரு 3 மணி நேரம் கூட நம்ம கடவுளோட பேரை நம்மளால் கடவுளை நினைக்காமலோ இல்லை கடவுளோட பேரை சொல்லாமலோ நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு முக்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 15 மணி நேரம் நம்ம வேலைகளுக்கு, 9 மணி நேரம் வந்து நம்ம தூக்கத்துக்கே போயிடுது. அதில் ஒரு 3 மணி நேரம் கூட நம்ம கடவுளோட பெயர் சொல்கிறதுக்கோ இல்லை கடவுளை நினைக்கிறதுக்கோ நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு எப்படி முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ரூக்கி சூக்கி காய்கே ठंडा पानी पीओ, देख पराई चुपड़ी मत ललचावे जीव. रूकी सूकी खाई के, रूकी सूकी அப்படின்னா காய்ந்து போன அப்படி இப்படி இருக்க ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு, ரூக்கி சூக்கின்றது காய்ந்து போன ரொட்டியை தான் சொல்கிறாங்க. காய்க்கே சாப்பிட்டு கொண்டு, ठंडा पानी पीओ, ठंडा पानीனா குளிர்ந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டு, தேக் பராயி சூப்படி, பராயி அப்படின்னா நெய்பர், நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க. நம்ம என்ன, அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ கஞ்சி குடித்தாலும் ரொட்டி சாப்பிட்டாலும் உன் வீட்டில் நீ நிம்மதியாக சாப்பிட்ணும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சாப்பிட்றான், பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து அடிச்சிக்கக்கூடாது, பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மத் லல்சாவே ஜீவ். நமக்குள்ளே நம்ம ஒரு என்னடா அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளாம் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு நம்மளுடைய லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ரூக்கி சூக்கி காய்க்கே ठंडा पानी पियो, காய்ந்து போன ரொட்டியை சாப்பிட்டு கொண்டு குளிர்ந்த தண்ணீரை குடிச்சிக்கிட்டு, தேக் பராயி சூப்படி, பராயினா நெய்பர், ஸோ பக்கத்து வீடை பார்த்துட்டு, மத் லல்சாவே ஜீவ். ஸோ பக்கத்து வீட்டில் அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு நம்ம சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்துனா டோன்ட்டு. இதுவும் கண்டெஸ்ட் தான், இதுவும் மனப்பாட பாடல். அடுத்தது, தீரே தீரே ரே மனா தீரே சப் குச் ஹோய், மாலி சீன்ச்சை சௌகடா கிருத்து ஆயே ஃபல் ஹோய். இது நம்ம ஆல்ரெடி பிராத்மிக்கில் படிச்சிருக்கோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தீரே தீரே ரே மனா தீரே சப் குச் ஹோய். அதாவது சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் நடக்கும், ரொம்ப லேட்டாக நடக்கும். அதாவது தீரே தீரேனா மெல்லமாக தான் நடக்கும். மாலி சீன்ச்சை சௌகடா, அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தோட்டக்காரன் வந்து ஒரு செடியை நட்டு வைக்கிறான். நட்டு வச்சுட்டு ஒரே நாளில் போயிட்டு ஒரு 100 குடம் தண்ணி ஊற்றுறான் அந்த செடிக்கு. சௌகடா, மாலி சீன்ச்சைனா தண்ணி ஊற்றுறது. சௌகடா 100 குடம் தண்ணியை ஒரே நாளில் ஊற்றினாலும் குருத்து ஆய ஃபல்ஹோய். ஒரு செடியை நம்ம நடுறோம், அது நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 100 குடம் தண்ணி ஊற்றினா அது வளர்ந்துடுமா? வளராது. அதுக்கான டைம் என்னமோ அந்த விதைச்சி அது வந்து முளைச்சி வரணும், அது நல்லா பெருசாக வளரணும், அதுலேருந்து பூ, காய், பழம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜும் மெல்லமாக தானே வரும். ஸோ ஒரே நாளில் நான் எல்லாம் பண்ணிட்டா அப்படியே ஒரே நாளில் எனக்கு எல்லாம் கிடச்சிடும் அப்படின்னு கிடையாது. அதுதான் சொல்கிறாங்க. ஸோ தீரே தீரே ரே மனா தீரே சப் குச் ஹோய். சில விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும், நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா மனுஷங்களுக்கு என்ன அப்படின்னா, எல்லா விஷயமும் நம்ம யோசிச்ச உடனே நடந்துடணும். நம்ம இது பண்ணணும்னு நினச்சோன்னா அதுக்குள்ளே நம்ம அதை செஞ்சிடணும். இது நமக்கு வரணும், நமக்கு கிடைக்கணும்னு நினச்சா நமக்கு இன்றைக்கி யோசிச்சா அது நமக்கு நாளைக்கே கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரமாக எல்லா மனுஷங்களும் எல்லாருமே அப்படி தானே யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த போயம் மூலமாக சொல்கிறாரு. ஸோ ஒரே நாளில் நீ 100 குடம் தண்ணி ஊற்றினாலும் உனக்கு அந்த மரம் ஒரே நாளில் வளர்ந்துடாது, அதுக்கான டைமை எடுத்துக்கிட்டு தான் அது வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுதான் இந்த 3 பாடல்களுமே வந்து மனப்பாட பாடல். இது 3மே வந்து கபீர் கே தோஹே. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கண்டிப்பாக படிங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ரஹீம் கே தோஹே கொடுக்குறேன். தேங்க்யூ, தன்யவாத்.